தினமும் ஏதாவது ஒரு மரம் காய்ச்சிக்கிட்டே இருந்தால் தினமும் இப்படி ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று காய் பறித்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குமில்ல? சூப்பராக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்களேன். கத்தாதரா காயை தாண்டா காட்டுறேன். இங்கே இருக்கிறது வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்குது. ஆனால் அதுதாங்க சான்ஸே இல்லைங்க. உண்மையாலுமே நானே எதிர்பார்க்கலாம் அந்த அவகோடாவை. அவகோடாவும் நமக்கு ஸ்வீட் செரி டொமேட்டோவும் வந்திருக்குது. இது வந்து வடகம் போடுறதுக்கு வந்தேன். கத்திரிக்காய் வடகம், பட்டை வரக்காய், அவ்வளோதாங்க. அப்படி அழகாக திருப்பி போட முடியுது பார்த்தீங்களா? இது இந்த தோசைக்கல் புதுக்கல். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ஒரு பதியம் தான் போட்டு காட்ட போகிறேன். இது வந்து தாய்லாந்து கருவேப்பிலை அப்போது வாங்கிட்டு இருந்தது. எப்போயோ ஒரு ட்ரிப்பு வந்து நான் அந்த ஒடிசியாவில் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தேன். இந்த கருவேப்பிலை உண்மையாலுமே இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே நம்ம வந்து ஒரு கொத்து பிச்சா இப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. வாசமும் நல்லாவே இருக்குதுங்க, வித்தியாசமாக இருக்குது இது. ஆனால் நம்ம கருவேப்பிலை செடியாட்டம் கீழே எதுவுமே முளைச்சி வர மாட்டேங்குது. பக்கக்கன்று நம்ம கருவேப்பிலை எப்படி வந்து வேரில் அப்படியே முளைச்சி வருது, அப்படிலாம் வர்றதே இல்லை பாருங்கள். மரம் ஆனால் சின்னதாக தான் வச்சு நல்லா பெருசாகிடுச்சு. இதில் காயும் வர்றது கிடையாது. இப்படியே கொத்து கொத்தாக போயிட்டு தான் இருக்குதே தவிர காய் வைக்கிறதும் கிடையாது. அதனால் பதியம் போடலான்னு பதியம் போட்டேன். இதுக்கு இப்போ தான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் சரி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. வந்த வேகத்துக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ தான் கட் பண்ணேன் பாருங்க. இதில் தான் பதியம் போட்டு விட்டேன். அதை பதியம் போடும்போது கூட காட்டினேன் ஒட்டுருப்போம் உங்ககிட்ட. இதில் போட்டு விட்டேன், மறந்தே போயிடுச்சு எனக்கு. சரி இன்றைக்கி பார்க்கலாம் வந்திருக்கா வேர் அப்படின்னு பார்த்தேன். பாருங்களேன் எவ்வளோ வேர் வந்திருக்குதுன்னு. இதோ நல்லாவே வேர் வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு தொட்டியில் போட்டு வச்சு பார்க்கலாம். தொட்டியில் வச்சு நல்லா வந்துருச்சுன்னா நம்ம வேறு இடத்துல இதை வந்து எடுத்து வச்சிடலாம். வச்சிட்டோமா அதுக்கப்புறம் இதை கட்டி நிறைய பதியத்தை இதில் இறக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? நல்லா தானே இருக்குது. நம்ம சேலட் மாதிரிலாம் செஞ்சு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டால் எந்த பிள்ளைங்களும் எடுத்து வைக்காதுங்க. அதுதான் மெயின். ஏன்னா இதை பொறுக்க முடியாதுல்ல, அப்படி இருக்குது. இது புது ரகமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, போய் பதியம் போட்டுறேன். அப்பெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு விகாஸை நான் வந்து செடிக்கிட்ட வந்து வேலை பார்ப்பேன். இப்பெல்லாம் அப்படி பார்க்கறதில்ல, போய் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கிறேன்னா. அதனால் இதுக்கு மேலே அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம செடிங்களை பார்க்கணும், அந்த சுற்றிலையும் வந்து செடிங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். என்ன மனம் மணக்குதுங்கிறீங்க? நல்லா வாசமாக இருக்குது, சூப்பர். சரி இதை போய் கையோட கட் பண்ண வேகத்தில் நம்ம தொட்டியில் வச்சலாம், தான் மறந்து போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் செடிங்களை பதியம் போட்டுடலாம் அப்படின்னு தான். இது வந்து பவளமல்லி பாருங்க, எவ்வளோ பவளமல்லி வந்து கொட்டி கிடக்குது, அழகாக இருக்குது. அப்படி கீழே கொட்டி இருக்கிறது மரத்துலேருந்து. நமக்கு துணைக்கி பூனாச்சி. பூனாச்சி என்ன பண்ணுறீங்க? வாங்க. கரும்பூலா பூவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். செடியை இதையும் இன்றைக்கி பதியம் போட்டலாம். எல்லா பிள்ளைங்களும் வரத்துக்குள்ளார கட் பண்ணி பதியம் போட்டுட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். 9 மணிக்குள்ளார இதெல்லாம் கட்டிங் போட்டு வச்சுருவேன். கட்டிங் போட்டு பதியத்தை போட்டுறேன். இந்த செரி பழத்தோடைய பேர் வந்து பார்படாஸ் செரின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரீல்ஸில் போட்டப்போ தான் பார்த்துட்டு சொன்னாங்க. அது வரைக்குமே ஸ்வீட் டொமேட்டோ செரின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்படாஸ் செரின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து ஒரு 3 பழம் டெய்லியும் சாப்பிட்டோமாவே ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு மரம் காய்ச்சிக்கிட்டே இருந்தால் தினமும் இப்படி ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று காய் பறித்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குமில்ல? சூப்பராக இருக்குது. வந்து ஸ்வீட் செரி டொமேட்டோ இன்றைக்கி பறிக்கிறது. எப்போவுமே குருவிங்க விட்டு வைக்க மாட்டாங்க, இன்றைக்கி தான் விட்டு வச்சுக்கிறாங்க எங்களுக்காக வேண்டி. நீ ஒரு போனால் போகுது, மரம் வச்சதுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு என்னை விட்டு வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் பறிச்சிடலாம். நம்ம காய் நல்லாவே இருக்குதுங்க. நல்லா இந்த லைப்ரரியன் தக்காளி மாதிரி சூப்பராக இருக்குது காய். இன்றைக்கெலாம் ஒரு பேக் கூட தூக்கிட்டு வந்துட்டேன், அங்கே வந்தான்னு வச்சுருக்கேன். அப்படியே மரம் ஃபுல்லாக பாருங்கள், பழமாக இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பழமும் நல்லா இருக்குது,
பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. பறிக்க ஆசை தீர மாட்டேங்குது. இது ஆனால் கொடுத்து விட்டோமாக்கா எல்லாம் தக்காளி பழம் மாட்டை நசுங்கி போயிடுதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இல்லை? பார்த்தீங்களா நல்லாவே இருக்குது. இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி வந்து நிறைஞ்சி இருக்குதுங்க. அதனால் நீங்கள் டெய்லி ஒரு 3 பழம் சாப்பிட்டா போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம டெய்லி சாப்பிட்லாம் இனிமேல். இதுதான் எங்கள் வீட்டில் முதல்ல நான் வச்ச ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் மரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நல்லா அழகாக மரம் வந்திருக்குது. கீழே வந்து ஒரு கட்டல் போட்டு படுத்துக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. நெல்லிக்காவும் இப்போ நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன நெல்லிக்காய், அதுதான் பாருங்களேன். சூப்பராக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல. அப்போலாம் நல்லா ஊறுகாய் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அரைநெல்லிக்காய் ஊறுகாய். இப்போலாம் ஒரே பிள்ளைங்க கூட திங்க மாட்டேங்குதுங்க. போமாங்க, வேலை பதிரி போமாங்குதுங்க. கீழே 2 பேர் காவலுக்கு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட மரத்துக்கிட்ட போக முடியாது. அம்மாவும் குஞ்ச பொண்ணுக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து செரி டொமேட்டோ, ஸ்வீட்டு செரி டொமேட்டோவை பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பறிக்க போகிறது என்னன்னாக்கா, இதுதான் அவகோடா தான் பறிக்க போகிறோம். பார்த்தீங்களா, காய் டெய்லிக்கு கீழே விழுந்துட்டே இருக்குது. நல்லா திரண்டுருச்சு காய். நம்ம இப்போ இன்னைக்கு பறிச்சிடலாம். சூப்பராக இருக்குதுல்ல காய், சூப்பர். இதோ நிறைய தொங்குது, சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாலே சந்தோஷமாக இருக்குது. காய் நிறைய தொங்குறது பார்க்கும்போது அழகழகாக இருக்குது. அங்கே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் நீட்டமாக காய்க்குது. கத்தாதரா காயை தாண்டா காட்டுறேன். இங்கே இருக்கிறது வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்குது அவகோடா. பாருங்களேன் தம்பி. பையனாரியே மேலே ஏற சொல்லியாச்சு. மேலே ஏறி நான் பறிச்சு தரேங்கான்னு. இது வந்து நார்மலாக நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்குங்க இல்லைங்களா, அந்த அவகோடா தான் இது. ஆனால் அதுதாங்க சான்ஸே இல்லைங்க. உண்மையாலுமே நானே எதிர்பார்க்கலாம் அந்த அவகோடாவை. அந்த காய்வா வெள்ளரிக்காய் என்னத்தை சொடுக்குதுங்க. ஆமாங்க, அது உண்மையாலுமே எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அந்த அவகோடா இருக்குது. நானே எதிர்பார்க்கல. டே, உன் தலைக்கு மேலே இருக்கிற காய் நிறையா இருக்குதுடா, அப்படி குண்டாக்குறது. அது அத்தனையுமே பறிச்சிடலாம். அந்த 5 லேடர் எடுத்துகிட்டு வந்து பறிச்சிரு. நீ வந்து அவசரப்பட்டு மேலே ஏறிக்கிது விழுந்து போயிடாத. வா, போதும் இன்னைக்கு, இது போதும். இதெல்லாம் ஜூஸ் போட்டு அப்புறமேட்டு பறிச்சிக்கலாம். இப்படி டெய்லி ஒரு 2 காய் பறிச்சுமா கூட போதும். ஓகே, கீழே ஒன்று விழுந்துருக்கு, அது பறிச்சிட்டு வா. அதையும் பறிச்சிடலாம். பறி, நான் கீழே ஒன்று கிடக்குது பாரு. ஓகே, போதுமா? அந்த கூடையில் எடுத்துட்டு வா. அப்பா வந்ததுக்கு இன்னைக்கு 2 காய் அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து நேற்று விழுந்த காய்ங்க கீழே. என் தம்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான்னு வச்சுட்டு போனேன். அவன் எடுத்துகிட்டே போகல, இங்கே விட்டுட்டு போயிட்டான். பாருங்களேன் இன்றைக்கி எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. அவகோடாவும் நமக்கு ஸ்வீட் செரி டொமேட்டோவும் வந்திருக்குது. சப்போட்டா பறிக்கலாம், என்னால் பறிக்க முடியல. இதுக்கே கொசுக்கடி தாங்க முடியல, நல்லா கொசுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போதும், இன்றைய அறுவடை நமக்கு ஒரு சூப்பரான அறுவடையாக போயிடுச்சு. ஓகேவா, வாங்க போகலாம். அடுத்ததாக நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து குட்டி ஆரஞ்சு. இது வந்து கமலா ஆரஞ்சுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் இது ரொம்ப குட்டியாக காய்க்குது. இது என்ன ஆரஞ்சுன்னு நீங்களே பார்க்குறீங்க, சொல்லுங்கள். குட்டியாக அழகாக இருக்குது. நான் இன்னும் சாப்பிட்டு கூட பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்கு. செடி பாருங்களேன், சின்னதாக தான் இருக்குது. தூரமாக வந்து காட்டுறேன். நம்ம அது என்னது பம்ப்ளி மாஸ் செடிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதுவும் ஆரஞ்சு தான். ஆனால் வந்து கமலா ஆரஞ்சு அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் இது வந்து குட்டியாக காய்ச்சிருக்குது. இது என்ன ஆரஞ்சுன்னு எனக்கு தெரியல. இது என்ன ஆரஞ்சுன்னு சொல்லுங்கள். ஓகே,
சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. சாமி ரூமில் இருக்கிற சாமிக்கு எல்லாமே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னாக்கா இன்றைக்கி பௌர்ணமி, அதனால தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பினோம். பக்கத்துலேயே வந்து சிவன் கோவில் இருக்குதுங்க நம்மளுது. மலை மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். அது புதுசாக கட்டினது தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். மலை ஏறி போகணும், போகிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி மலை ஏறி போகணும். வண்டியிலையும் போகலாம், நம்ம நடந்தும் ஏறலாம், வண்டியிலையும் போகலாம். அங்கே தான் போனோம் நாங்கள். போகும்போதெல்லாம் கரெக்டாக பூஜை நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதனால் போனதும் சாமியை வந்து பார்த்துட்டோம், நாங்கள் பூஜை நடக்கிறதையே பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா சாமியை உள்ளேருந்து வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து வெளியில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணாங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமியை தூக்கிக்கிட்டு கிரிவலம் போனாங்க. கிரிவலம் சுற்றி வரத்துக்கு கிரிவலம் போயிருந்தாங்க. பின்னாடியே வந்து எல்லாருமே பின்னாடி நடந்தும் போனாங்க. நாங்கள் 2 பேரும் போகலைங்க. நம்மளால் வந்து செருப்பு இல்லாமல் நடந்து அவ்வளோ தூரம் சுற்றி வர முடியாது. அதனால் நாங்கள் 2 பேரும் போகலை. அங்கே வந்து சாமியை தூக்கிட்டு போகிறத மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே கோயிலில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் கோவிலில் வந்து நைட்டு வந்து எல்லாருக்குமே சாப்பாடு அங்கே செஞ்சுருக்காங்க. சாப்பாடு அங்கே எல்லாருக்குமே போடுவாங்க. மாதம் மாதம் இந்த மாதிரி தான் நடக்குதுங்க. ஆனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மாதம் தான் போயிட்டு வர்றது. நீ போறியா? சரி போயிட்டா. விகாஸ் தம்பி வந்து 7 மணிக்கு டியூஷன் போயிடுவாங்க. போயிட்டு 8:30 மணிக்கு தான் வருவான். அந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கெலாம் போயிட்டு வரோம் நாங்கள் 2 பேருமே. டோட்டலாக சந்தையில் வாங்கிட்டு இருந்த காய்கறிகள் இவ்வளோ தான். இது வந்து வடகம் போடுறதுக்கு வாங்கினேன். கத்திரிக்காய் வடகம், பட்டவரக்காய், பீன்ஸு, காய் சாதம் செய்கிறதுக்கு கேரட்டு பீன்ஸு, அந்த விகாஸுக்கு பொரியல் செய்கிறதுக்கு வெண்டைக்காய். நம்மளது நாட்டு வெண்டைக்காய், அதில் வந்து குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். இது பாவக்காய். இது பார்க்கவே நாட்டு பாவக்காய் மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் இதில் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கொத்தமல்லி தழை. இந்த வாரம் முழுக்க நம்ம கொத்தமல்லி தழை வேணும் இல்லைங்களா. முட்டைக்கோஸு, இது வந்து குழம்பு வைக்க பச்சை அவரைக்கொட்டை. சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னு, ஒரு காலிஃப்ளவர். இவ்வளோ தாங்க டோட்டலாக வாங்கினேன். இதை தாண்டி நான் வேறு எதுவும் வாங்கலை. அப்புறம் எங்கள் பூனைக்குட்டிக்கு கருவாடு, குச்சி கருவாடு, அவ்வளோதான். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு டிஃபன் செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான டிஃபன். இது வந்து ராகி மாவு, வெள்ளை ராகி, ஒயிட் ராகி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கிறது தான். நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு. இது வந்து அரைச்சி நம்ம இந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். சரிங்களா. ராகி மாவு, நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம், கம்பு மாவு சேர்த்திக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எந்த மாவு வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கீரை எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து முருங்கைத்தலை. நீங்கள் வந்து பாலாக்கீரை, எந்த கீரை வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் முருங்கைத்தலை சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சி இது கூட சேர்த்து, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து, இந்த மாவு கூட சேர்த்து பிணைஞ்ச உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்குவாங்க. பச்சை மிளகா சேர்த்துனா சேர்த்தலாம், இல்லை வரமிளகாய் தூள் ஏதாவது சேர்த்துறதுனா நம்ம காரத்துக்கு சேர்த்திக்கலாம். சரிங்களா. நம்ம வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திட்டு நான் காட்டுறேன். இப்போ பச்சை பயிறு அரைக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், இது மட்டும் போட்டு இப்போ இதை அரைச்சிடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா எப்படி மாவுக்கு வந்து நம்ம தண்ணி விட போகிறோம். ஆனால் இதை அரைச்சி நம்ம அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ மாவு கூட அரைச்சதை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக கீரைங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம்.
தேவையான அளவு உப்பு. நம்ம மாவை பிணைஞ்சிக்கிட்டு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி எப்படி தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்தளவுக்கு இலக்கமாக பிணைஞ்சிருக்கிறேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிணையிறதுனா கூட பிணைஞ்சிக்கலாம். இது எனக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக பிணைஞ்சிருக்கேன். ஓகே, உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்துடலாம். இதுக்கு வந்து வெறும் சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சாலே போதுங்க. நைட் டைமில் என்னடா செய்கிறதுன்னு சலுப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்லில் நல்லா ஊற்ற ஆரம்பித்தாச்சு. மாவு பாருங்கள் பிணைஞ்சி வச்சேன். ஒரு கல்லை ஊற்றி வச்சிங்களா, தட்டியாச்சு. அதே மாதிரி அடுத்த கல்லை தண்ணியை கையை வந்து நனைச்சிக்கணும். அப்படியே ஒரு இது எல்லாம் இலையில தட்டி அப்படியே போடுவாங்க. நான் வந்து அப்படியே டைரெக்டாக பாஞ்சிருவேன். இதெல்லாம் அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ சுற்றுமோன்னு. அதுக்கப்புறமேட்டுலாம் அந்த நிறைய ரீல்ஸில் பாருங்களேன், போண்டா சுடுவாங்க எண்ணெய்க்குள்ளே கை விட்டு. அந்தளவுக்கு நம்ம டேலண்ட் ஆயிடுவோம் சுடுறது. அப்படியே சின்னதாக கொஞ்சம் தட்டணும். இது வந்து மாவு கம்மியாக எடுத்துக்கிட்டோமா கொஞ்சம் சன்னமாக சுடலாம். சன்னமாக சுடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறையா கொஞ்சம் மொத்தமாக சுடாமல். அவ்வளோதாங்க. அப்படி சுட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி அழகாக திருப்பி போட முடியுது பார்த்தீங்களா? இது இந்த தோசைக்கல் புதுக்கல், நம்ம சேட்டுக்கல்லில் வாங்கின இந்த கல் அத்தை இதில் போட்டு அப்படி பழக்கிட்டுக்கிறேன். சப்பாத்திலாம் சுத்தமாக அந்த கல் பழகிரும். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பழக்கலான்னு பழக்கிட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபனு. நைட் டின்னர். ஆளுக்கு 2 ரொட்டி சாப்பிட்றதே பெருசு. ஆளுக்கு 2 ரொட்டி சாப்பிட்ருவாங்க தாராளமாக. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கும் சட்னிக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.